நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது, அதாவது ஒரு வங்கியில் பணம் எவ்வாறு போடுவது. குறிப்பாக நான் எடுத்துக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எஸ்பிஐ. இந்த ஃபார்மை பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆர் பே இன் ஸ்லிப், அதாவது நாம் பணம் வேறு ஒரு நம்பருக்கு, அதாவது நமது உறவினருக்கோ அல்லது நண்பருக்கோ பணம் போடுவது எப்படி என்பது இந்த காணொளி. அதாவது நான் எடுத்துக்கிற பேர் என்னென்னா ராமன்றவருக்கு நான் பணம் போட போகிறேன். அது என்றைக்கு போட போகிறேன்னா அந்த தேதி குறிப்பிட்டிருக்கேன் பாருங்கள். ரைட் சைடில் டேட்டுன்னு இருக்கும், அதை குறிப்பிட்டிடணும். அதன் பிறகு எந்த பிரான்ச், நாம் எந்த பிரான்ச்சிலேருந்து பணம் போடுறன்றத, அதாவது குறிப்பாக நான் என்ன செய்கிறேன்னா தட்டாஞ்சாவடின்ற பிரான்ச்லேருந்து போடுறேன், எஸ்பிஐலேருந்து. அவருடைய அக்கௌண்ட் நம்பர் எழுதுகிறேன். இருக்கிற நம்பர், அவருக்கு என்ன அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு மீதி இருக்கிற காலத்தில் இன்ட்டுன்னு போட்டு நம்ம முடிச்சிடணும். அதுக்கடுத்து அந்த அக்கௌண்ட் அவருடைய நம்பரு, அவருடைய பேர் குறிப்பிடணும். டெலிஃபோன் நம்பர் வந்து யார் பணம் போடுறாங்களோ அவங்களுடைய பேர். இவருக்கு நான் என்ன செய்யறேன்னா பணமாக 5,000 ரூபா நான் செலவு போடுறேன். அதாவது போடுற பேர் என்னென்னா லக்ஷ்மணன், கீழே கையெழுத்து போடுறாரு. அந்த பணத்தை எப்படி போடுறன்றதை பாருங்கள். அதாவது 500 தாளில் 4, அதான் மொத்தம் 2000 ரூபா. 200 தாளில் 10, அது ஒரு 2000 ரூபா. 100 தாள் 10, அது ஒரு 1000 ரூபா. மொத்தம் 5000 ரூபா. இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் நம்ம பணமாக போகிறத மென்ஷன் பண்ணிடணும். ஒரு கால் மேலே பாருங்கள் பேன் நம்பர்னு இருக்கும். இந்த பேன் நம்பர்ன்றது என்னென்னா, அவருக்கு நம்ம 50,000க்கு மேலே பணம் போடுறோன்னா, அது நம்ம வந்து யார் பணம் போடுறாங்களோ அவங்க பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். அது இன்கம் டேக்ஸ் அதோட லிங்க் ஆகிருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பரை அதில் மென்ஷன் பண்ணணும். இது ஏன்னா நாம் ஒருத்தவங்களுக்கு பணம் போடுறது இன்கம் டேக்ஸுக்கு தெரிய வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் செக்கு மூலிமாவும் போடலாம். இதில் பார்த்திங்கன்னா செக்குன்னா நாம் எந்த பேங்க் மூலிமா கொடுக்குறோமோ அந்த பேங்க்கு செக் நம்பர், அமௌண்ட், டேட் இதெல்லாம் இந்த காலத்தில் எழுதலாம். அது இப்போ நம்ம பணமாக போகிறதுனால நம்ம ரூபா தாட்டினுடைய அந்த வகைரா மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும். இதை நம்ம போட்டுட்டு இது அவங்களுடைய கவுண்டர் ஃபைலாக நமக்கு என்ன தருவாங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய விஷயத்தை தருவாங்க. அதாவது அதே மாதிரி டெபாசிட் ஆர் பே இன் ஸ்லிப்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இன்றைய தேதி நான் போட்டிருக்கேன், என்றைக்கு பணம் போடணும், எந்த பிரான்ச்சு தட்டாஞ்சாவடின்னு போட்டிருக்கேன், அவருடைய அக்கௌண்ட் நம்பர், அதாவது ராமனுடைய அக்கௌண்ட் நம்பர், என்னுடைய ஃபோன் நம்பர் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ரூபான்னு 5000 ரூபா. ஆனால் இதில் எந்த வகையான பணன்றதை நான் மென்ஷன் பண்ண தேவையில்லை இதில். ஏன்னா பணம் போட்டுன்றது அவருக்கு தெரியணும். அதாவது 5000 ருபீஸ்ன்ற போட்டு கீழே வந்து பாசிங் ஆஃபீஸ் தான் கழுத்து போட்டு நமக்கு சீல் போட்டு தருவாங்க. இதுதான் நாம் வந்து ஒருத்தருக்கு பணம், அதாவது நம்ம நேரடியாகவோ இல்லை நம்ம அக்கௌண்ட்டில் இன்னொருத்தருக்கோ பணம் போடுவது என்பது இந்த பே ஸ்லிப்பின் மூலமாக, டெபாசிட் என்ற ஃபார்ம் மூலமாக நாம் பணம் அனுப்புவது என்பதை தெரிந்து கொண்டோம்.